ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம். அது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே டீமோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனி வந்து அவரோட கேப்டன்ஷிப்லேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி 2022 வருஷம் வந்து எம்எஸ் தோனி இதே மாதிரி வெளியே வந்திருந்தார். ஸோ ஐபிஎல்லோட அந்த அஃபிஷியலான ட்விட்டர் வெப்சைட்டில் வந்து சிஎஸ்கே டீமோட நியூ கேப்டன் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கைக்வாடோட ஃபோட்டோ வந்து அதில் வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும், பக்கத்தில் சுப்மன் கில், இந்த சைடு ஜிதேஷ் சர்மா போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இது மூலிமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சிஎஸ்கே டீமோட நியூ கேப்டன் கண்டிப்பாக அது ருத்ராஜ் கைக்வாட் தான். ஸோ இந்த எல்லா டீமோட கேப்டன்ஸ் வந்து நின்று ஒரு எப்போவுமே ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஐபிஎல் ட்ராஃபியோட. ஸோ இந்த வருஷம் நாங்கள் போஸ்ட் கொடுக்கும்போது கூட எம்எஸ் தோனி வந்து அந்த பிக்கில் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இப்போ தான் இந்த பிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான் இருந்திருக்காரு. ஸோ இது மூலிமா நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே போகுது. அந்த காலத்தில் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, எம்எஸ் தோனி அந்த 3 டீமில் 3 கேப்டன்ஷிப் இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும். மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி மேட்ச்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசிகர்கள்கிட்ட இடையில. ஸோ நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இதோட நம்ம போயிருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த வருஷம் ஐபிஎல் தான் ஃபஸ்ட்டாக 3 பேர் இல்லாமல் 3 பேரும் வந்து கேப்டன்ஷிப் இல்லாமல் நம்ம விளாட்ற ஃபஸ்ட் ஐபிஎல் இது தான். ஸோ இன்னும் நிறைய ட்வீட்ஸ் எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆச்சு. ருத்துராஜ் அப்படின்னு 7 லெட்டர்ஸ் இருக்குது. அதனால் வந்து எம்எஸ் தோனி வந்து கொயிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட ட்வீட்ஸு, ஏகப்பட்ட மெசேஜஸ், ஷேர்ஸ், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி 2025 வருஷம் அடுத்த வருஷம் வந்து எம்எஸ் தோனி வந்து மென்டராக சிஎஸ்கே டீமில் இருப்பார். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனாக இருப்பார். அண்ட் ஸ்டீபன் ஃப்ளெமிங் சிஎஸ்கே டீமோட ஹெட் கோச்சாக இருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எம்எஸ் தோனி வந்து ரிட்டையர் ஆனாலும் ஸோ அவர் கண்டிப்பாக சிஎஸ்கே டீமோட மென்டராக இல்லை அப்படின்னா வந்து கோச்சாக கண்டிப்பாக தொடருவார். இவ்வளோ வருஷமாக சிஎஸ்கே டீமுக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காரு எம்எஸ் தோனி. ஆனால் எம்எஸ் தோனி வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணார்? ஆல்ரெடி வந்து 2022 வருஷமும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். ஆனால் எம்எஸ் தோனிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவர் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக ஒரு ஃபிட்னஸ் பிளேயராக தான் இருக்கார். எப்படி அந்த காலத்தில் இருந்தாரோ அதே மாதிரி இப்போ ஒரு ஃபிட்னஸாக தான் இருக்கார். ஆனால் அது எல்லாமே தாண்டி ஒரு யங் டீமை வந்து கண்டிப்பாக உருவாக்கணும். ஒரு அடுத்த ஸ்கிப்பர் ஒரு டீமில் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் யோசிச்சு தான் 2022 வருஷமே வந்து ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப்பான முடிவாக அமைஞ்சது. ஸோ அவரோட ஒட்டுமொத்த ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 212 மேட்ச் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. 128 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காரு. 82 மேட்ச் தோற்றுருக்காரு. 2 மேட்ச் வந்து நோ ரிசல்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5 ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் தாண்டி சாம்பியன்ஸ் லீக் கூட 2 டைம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி எந்த டீமோட எந்த கேப்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து படித்தது கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா 5 டைம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே தாண்டி சிஎஸ்கே டீமோட தோனி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெக்கார்டுங்க. அது அவர் ஒரு டைமோ 2 டைம் தவிர எல்லா டைமும் பிளே ஆஃப் வந்து வந்திருப்பாங்க சிஎஸ்கே டீம். அது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட். ஸோ 2022 வருஷம் ஜடேஜாவுக்கு அவர் கேப்டன்ஷிப் கொடுத்தாரு. ஆனால் அது வந்து ஜடேஜா வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. பாதியிலே வந்து எம்எஸ் தோனி வந்து திருப்பியும் வந்தார். அதே டீமை வச்சு 2023 வருஷம் ஃபஸ்ட்லேருந்து எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் பண்ணார். டீம் வந்து ஜெயிக்க வச்சார். ஸோ திருப்பி ஒரு ட்ரையல் வந்து ருத்ராஜ் கைக்வாடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ திருப்பி ஒரு ரிப்பீட் ஆஃப் 2022 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால் இன்னுமே சொல்ல முடியாது. ஸோ ஜடேஜா விடவே ருத்ராஜ் கைக்வாட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டான பேட்ஸ்மேன், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு தான் எப்போவுமே வந்து ஒரு கேப்டன்ஷிப் வந்து எப்போவுமே வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு டீம்லையும். அது நம்ம இப்போவே தெரியும். ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் சுப்மன் கிலுக்கு டேரெக்டாக அவர் கிடச்சிது. அந்த டீமில் ஷிகார் தவான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து ஐபிஎல்லில் வந்து கேப்டன்ஷிப் ஆகிடலாம் கண்டிப்பாக. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் இந்த சான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி 2022 ஒரு ரிப்பீட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுக்கான ரிசல்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் இப்போ கேப்டன்ஷிப்லேருந்து வெளியே வந்திருக்காரு? இதுதான் எம்எஸ் தோனியோட கடைசி ஐபிஎல் லீகாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி இன்னுமே ஒரு அஃபிஷியலான அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2022 அப்போ எம்எஸ் தோனி ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ ஜடேஜா வச்சானா வந்து அது கரெக்டாக செட் ஆகாதனால திருப்பி அவர் 2023 வருஷம் அவரே கேப்டன்ஷிப் பண்ணார். ஸோ திருப்பி வந்து 2024 வருஷம் திருப்பி ஒரு ட்ரையல் பண்ணியிருக்காரு. அதாவது ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்ஷிப் வச்சு. ஏன்னா இத்தனை வருஷமாக சிஎஸ்கே டீமுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட ட்ராஃபிஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்த எம்எஸ் தோனி. ஸோ அந்த டீமை வந்து நல்ல ஒரு செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகலாம்
அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால் ருத்ராஜ் கைக்வாட் இந்த வருஷம் ட்ரையல் பண்ணி நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆகிறது கூட எம்எஸ் தோனி இது மூலியமாக ரிட்டையர் ஆகிறது கூட அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எம்எஸ் தோனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது ஒரு பிளேயராக கூட அவர் இந்த வருஷம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது? ஸோ 2022 ஐபிஎல் மாதிரி ரிப்பீட் ஆகுமா ஜடேஜாவோட கேப்டன்ஷிப் மாதிரி? ஸோ எம்எஸ் தோனி எவ்வளோ வருஷம் இன்னி விளாடுவார்? இதான் ஒரு கடைசி ஐபிஎல்லாக இருக்குமா? அடுத்த வருஷம் விளாடுவாரா? இல்லை அவர் கோச்சாக இருப்பாரா? என்னென்ன ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னுமே நமக்கு இன்னும் அஃபிஷியலான அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு சோகமான நியூஸ் தான். ஏன்னா நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது கண்டிப்பாக ஒரு சோகமான நியூஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக எல்லாருமே ஆர்வமோடு இருந்திருப்போம். ஸோ தோனி நாளைக்கு கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா கைக்வாட் கேப்டன் அறிவிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சோகமான நியூஸாக தான் இருக்கும். சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ டீமோட பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிக்கணும். டீமோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யோசிக்கணும். அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதை கமெண்ட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.